வணக்கம். முக்கிய செய்திகள். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் பகல் முழுவதும் நோன்பு இருந்து சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இஃப்தார் மூலம் நோன்பை திறப்பது வழக்கமாக உள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள லோக்நிவாஸ் வளாகத்தில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பை திறந்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இஃப்தார் விருந்து வழங்கப்பட்டது. ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மேலும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் நிகழ்ச்சியை புறக்கணித்ததாக குறிப்பிடப்படுகிறது. والسلامة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك من همزات الشياطين وأعوذ بك ربي أن يحضرن. ربنا وآتنا ما وعدتنا على رسلك استعاذك منه نبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. أشهد أن لا إله إلا الله أن محمدا رسول الله. ஈரான் போர் காரணமாக வணிக எரிவாயு சிலிண்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக புதுச்சேரி உள்ளிட்ட பல நகரங்களில் உணவகங்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளதாக நேஷனல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து NRAI புதுச்சேரி அத்தியாய இயக்குநர் மனோஜ்குமார் கூறுகையில், ஈரான் போரின் தாக்கத்தால் வணிக சிலிண்டர் விநியோகம் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெங்களூர், சென்னை போன்ற நகரங்களில் ஏற்கனவே பல உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் மட்டும் சுமார் 800க்கும் மேற்பட்ட உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 7000 முதல் 8000 வரை பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். தற்போது சிலிண்டர் கிடைக்காததால் பல உணவகங்கள் செயல்பட முடியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக மூடப்பட்டு வருவதாகவும், உணவகங்களை நடத்துவது கடுமையான சிரமமாக மாறியுள்ளதாகவும் கூறினார். மேலும் பல வயதானவர்கள் மற்றும் பொதுமக்கள் உணவகங்களை நம்பி தினசரி உணவு பெற்று வருவதாகவும், இந்த நிலை தொடர்ந்தால் அவர்களுக்கு உணவு வழங்க முடியாத சூழல் ஏற்படும் எனவும் கவலை தெரிவித்தார். இந்த பிரச்சினை குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும், இந்த விவகாரத்தை தேசிய அளவில் எடுத்து சென்று தீர்வு காண முயற்சி மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாகவும் மனோஜ்குமார் தெரிவித்தார். மேலும் தங்களது கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க முன்வந்த முதலமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் NRAI சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை பகுதியில் சேதமடைந்த நிலையில் இருந்த வடிவ வாய்க்காலினை அகற்றி அதற்கு பதிலாக புதிய வடிவ கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. 2025-2026 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 13,23,000 மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், அப்பகுதி பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
கந்தா இருப்பா ஒரு நிமிஷம். சரி தமிழ் கூட உடம்பு வாட்டர் ஜெய் சார் வாங்க வாட்டர் ஜெய் சார். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தி வரும் போரின் தாக்கத்தால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் குறித்து செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதன் பின்னணியில் நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக எரிவாயு சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக சில நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் மத்திய அரசு உத்தரவின் அடிப்படையில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் புதுச்சேரியில் உள்ள சுமார் 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சில ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளதுடன் பல முக்கிய உணவகங்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவில் ஒரு கூட்டு அல்லது ஒரு பொரியல் மட்டுமே வழங்கப்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான உணவகங்கள் சமையலுக்கு முழுமையாக எரிவாயு சிலிண்டரையே நம்பி செயல்படுவதால் மாற்று வழிகளில் உணவு சமைப்பது சிரமமாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தியதாக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. அதில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் வழக்கம்போல் வழங்கப்படும், எந்த தட்டுப்பாடும் இல்லை என உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாடு என வதந்தி பரப்பும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையில் பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற வதந்தி பரவியதால் புதுச்சேரி, வில்லியனூர், அருமாத்துபுரம் உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் நகர்ப்பகுதிகளிலும் உள்ள சில பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களுடன் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பலர் 25 லிட்டர் தண்ணீர் கேன், 10 லிட்டர் மற்றும் 5 லிட்டர் கேன்கள், பாட்டில்கள் உள்ளிட்டவற்றில் பெட்ரோலை சேமித்து வைக்க முயற்சிப்பதால் பெட்ரோல் நிலையங்களில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் காரணமாக பொதுமக்கள் தொடர்ந்து பெட்ரோல் நிலையங்களுக்கு திரண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகம் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளராக விநாயகம் அறிவிக்கப்பட்டு அவர் பல்வேறு சமூக சேவைகள் மற்றும் நலத்திட்ட பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் பூத் வாரியாக அறிமுக கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியின் செயின்ட் பால் பேட் பகுதியில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நேயம் மக்கள் கழகம் தலைவர், உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரங்கென்று குப்புசாமி கலந்து கொண்டு வேட்பாளர் விநாயகம் அவர்களை அப்பகுதி பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தினார். மேலும் நிகழ்வில் நேயம் மக்கள் கழகம் மகளிர் அணியை சேர்ந்த வசந்தி, நேரு கலந்து கொண்டு தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் விநாயகம் மேற்கொண்டு வரும் மக்கள் சேவைகள் மற்றும் நலத்திட்ட பணிகள் குறித்து கூட்டத்தில் கலந்து கொண்ட மகளிர்களிடம் விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடி தொகுதி மற்றும் செயின்ட் பால் பேட் பகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழகம் நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். உங்களுக்கு நான் நீங்களே சொல்ற வேண்டிய கடத்தில் இருக்கிறதுனால நிறைய நம்ம பேசிக்கிறோம். ஒரு வீடு இல்லைன்றாங்க. ரெண்டாவது இந்த பகுதியில் ஒரு முதியோர் பென்ஷனை கூட வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து அதை சேங்ஷன் பண்ணி கொடுக்கறது கூட முடியாது இருக்குது. ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியல, ஒரு சிவப்பு கார்டு வாங்க முடியல. நிறைய மகளிருக்கான திட்டங்கள் இருக்குது. ஆனால் எல்லா திட்டத்தையும் நம்ம முதல்வர் கொண்டாந்துக்கிறாரு. ஆனால் இந்த பகுதியில் வந்து அதை உடனே நிவர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. அதே டீம் கூட இந்த பகுதியை நாங்கள் உருவாக்கி உங்களுக்கான பணிகளை செய்யறதுக்கு உறுதுணையாக இருப்பதை இதன் வாயிலாக தெரிந்து கொள்கிறேன். இப்போ பல வருஷமா இந்த தொகுதிக்கு வந்து கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் கிடைக்காம நீங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்கிறீங்கன்றது இப்ப எனக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது. அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க முடிவு பண்ணி அந்த நலத்திட்ட உதவிகளை யார் இந்த தொகுதிக்கு ஒரு நல்ல மனிதர் வந்தாக்கா கிடைக்குங்கிறது உங்களுக்கு நீங்க தான் அதை வந்து வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த விதத்துல உருளையன்பேட்டை தொகுதியில சும்மா யாராவது ஒருத்தவங்க வந்து பாருங்க, ஒரு 10 வருஷமா ஒரு ரோடு போடல, ஒரு ஒரு பாதாள சாக்கடை இணைப்பு யாருமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஒரு குடிநீர் வந்து ஒரு ஃப்ரீயா வர்றதுக்கு கூட, ஒரு ஃபோர்ஸா வர்றதுக்கு கூட யாருமே அதை செய்யல. இது அத்தனையுமே இவர் செஞ்சிருக்காரு. இவர் மட்டும் செய்யல, இவருக்கு உறுதுணை
உறுதுணையா எங்க அண்ணன் கூடவே இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து அரசியல் அண்ணனுக்கு வந்து இந்த தொகுதி உங்களுக்கு அண்ணனோட முகம் புதுசே தவிர, ஆனா எங்க அண்ணனுக்கு இந்த அரசியல் புதுசு கிடையாது, சேவை புதுசு கிடையாது. இன்னும் நீங்க சொல்ல போனா ஒரு இப்ப பெண்கள்ல நம்ம வந்து ரோட்ல நடந்து போறதுக்கு ஏதோ ரவுடிசம் வரலாம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரவுடிசம் இருக்காது, ஒரு பாதுகாப்பு இருக்கும். இப்போ முதியோர் பென்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு முதியோர் பென்ஷன் வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் அது. ஆனா அந்த முதியோர் பென்ஷனே ஒரு 3 ஆஃபீஸ்க்கு போகணும். பால்வாடிக்கு போயிட்டு ஒரு சைன் வாங்கணும், மகளிர் மேம்பாட்டுத்துறைக்கு போய் ஒரு சைன் வாங்கணும், ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கு போய் ஒரு சைன் வாங்கணும். ஆனா உங்களை அந்த மாதிரி நாங்க யாரும் வந்து அலக்கழிக்க மாட்டோம். ஆரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் சுமார் 38 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட சலவை தொழிலாளர்கள் கட்டிடம் சிதிலமடைந்த நிலையில் இருந்து வந்தது. இதனை சலவை தொழிலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனு அளித்து நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடமாக கட்டித்தருமாறு கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அந்த கட்டிடத்தை நகராட்சி அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு செய்து புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதுச்சேரி நகராட்சி மூலம் சுமார் 49,29,000 திட்ட மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்ட பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன், பணி ஆய்வாளர் பார்த்திபன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சமூகங்களை சேர்ந்த மக்களுக்கு தாய்வழி சான்றிதழ்களை வழங்கி வந்தது. இதுவரை சுமார் 6,000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் எவ்வித தடையும் இல்லாத நிலையில் வருவாய்த்துறையால் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தாய்வழி சான்றிதழ் வழங்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி பூர்வீக பெண்கள் கூட்டமைப்பு தலைவர் நித்யானந்தம் தலைமையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி நீதிமன்ற உத்தரவின்படி தாய்வழி சான்றிதழ்களை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக புதுச்சேரி அரசு நீதிமன்றம் செல்வதை கண்டித்தும் தாய்வழி சான்றிதழ் வழங்கப்படாத பட்சத்தில் தேர்தலை புறக்கணிப்போம், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டையை ஒப்படைப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டத்தில் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் தீனா, விடுதலை பழங்குடியினர் முதன்மை செயலாளர் ஏகாம்பரம், சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் வெற்றி செல்வன், பாரதிதாசன், பிரசன்னா, விசிக சார்பில் தாயப்பன், ஞானவேல், சார்லஸ், ஸ்ரீதர், சன் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள், மகளிர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தேர்தலை புறக்கணிப்போம், தேர்தலை புறக்கணிப்போம், ஒப்படைப்போம், 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 குடும்ப அட்டையை ஒப்படைப்போம், குடும்ப அட்டையை ஒப்படைப்போம், வாக்காளர் அட்டையை ஒப்படைப்போம், 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 வாக்காளர் அட்டையை ஒப்படைப்போம். முதல்வர் ரங்கசாமியே, முதல்வர் ரங்கசாமியே, தடை இல்லை, தடை இல்லை, தடை இல்லை, தடை இல்லை, தாய்வழி சான்றிதழ் வழங்க, தாய்வழி சான்றிதழ் வழங்க, நீதிமன்றத்தில் தடை இல்லை. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், மகளிர் உரிமைத் தொகை 55,000 வழங்கப்பட்டு விட்டது. மஞ்சள் ரேஷன் கார்டுகளை கொண்ட குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது. ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் 18,000 சம்பளம் வழங்க ஆளுநர் கையொப்பமிட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்கள் புத்தகப்பை, காலணி வாங்க வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 500 ரூபாய் 1000 உயர்த்தப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநில உள்கட்டமைப்புக்கு ரூபாய் 536 கோடி நிதி ஒதுக்கி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் என்ஐடிக்கு ரூபாய் 530 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக தேர்தலுக்கு தயாராகி வீதிதோறும் பிரச்சாரம் செய்து வருகிறது. பாஜக 30 தொகுதிகளிலும் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டு என்டிஏ கூட்டணி அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லி வருகிறது. இதுவரை 550க்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் 500 தெருமுனை கூட்டங்களை நடத்த உள்ளோம். புதிய வக்பு வாரிய சட்டப்படி தலைவர், உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர். இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் பற்றி விளக்கம் தர வேண்டிய காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் RSS பின்புலம் கொண்டவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தவறான தகவலை கூறி மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். காங்கிரஸ் எப்போதும் 18% ஓட்டுகளுக்காகவே பயணம் செய்யும். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை. சிலிண்டர் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் செயற்கையான முறையில் தட்டுப்பாடு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசுக்கு தெரிவித்து உரிமம் ரத்து செய்யப்படும் என்றார். 1995ஆம் ஆண்டின் வக்பு சட்டத்தின்படி 2024-25ஆம் ஆண்டில் திருத்தம் செய்யப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டது. இந்த திருத்தத்தின் மூலம் மாநிலம் மற்றும் மத்திய வக்பு கவுன்சில்களை நியமிப்பதற்காக விதிமுறைகள் தெளிவாக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் வக்பு சொத்துக்களை சரியான முறையில் பராமரிப்பதும் அவற்றில் இருந்து வரும் வருமானம் தவறாக பயன்படுத்தப்படாமல் மக்களுக்கு நியாயமான முறையிலே சென்றடைவதும், அதாவது முஸ்லிம் மக்களுக்கு சென்றடைவதும் உறுதி செய்வதற்காக சில திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கவுன்சிலில் அப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆக பார்த்து இஸ்லாமியர் அல்லாதவர்களும் பெண்களும் இடம்பெற வேண்டும் என்பதையும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நம்மளுடைய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்க ஐயா அவர்கள் அங்கே இருந்து பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டங்கள் என்று தெரிந்தோம் செல்வ கணபதி MP அவர்களை அந்த வக்பிலே சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கு தவறான நடைமுறை என்று சொல்லியிருக்கிறார். அதை பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அவர் சரியான விளக்கத்தை முஸ்லிம் சகோதர மக்களுக்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். இது சட்டத்தின்படிதான் இந்த ஆட்சி நடக்கிறது. அந்த சட்டத்தின்படிதான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாராவது தவறான முறையிலே செய்வதற்காக அது உருவாக்கப்படவில்லை. அதை தவறு இல்லாமல் சரியாக செய்யப்படுவதற்குத்தான் அதை உருவாக்கப்பட்டுள்ளன. அதை விடுத்து ஏதோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லாமல் RSS பின்புலத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவரும் பாராளுமன்ற உறுப்பினர். ஆக ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினரை கூட மதிக்க வேண்டும், உண்மையான தகவலை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பு இல்லாமல் நடந்திருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மக்களிடம் தெளிவாக சொல்லி உண்மை நிலையை புரிய வைப்பதற்கு மாற்றாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வேலையும், ஓட்டுக்களை மட்டுமே, அந்த 18% ஓட்டுக்களை மட்டுமே குறிவைத்து காங்கிரஸ் எப்பயும் பயணப்படும். அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை மக்கள் இனம் கண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகம் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஜீவா காலனி மற்றும் கவுண்டன்பாளையம் பகுதிகளில் அவரது சொந்த செலவில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இப்பந்தல்களில் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, பழம் மற்றும் மோர் இலவசமாக வழங்கப்பட்டது. அதிக வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை பொதுமக்கள் வரவேற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மணிமாறன், புகழ், மரீஷ், கதிரவன், குணா, குமார், சந்துரு, கந்தவேல், பரத், கார்த்திக், சங்கர், ரவி, பாலன், சந்தோஷ், பாலாஜி, கரண், ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்படி வாங்க, நவுருங்க இப்படி வந்துருங்க ஐயா, வீடியோ எடுங்க. சாரிப்பா ஐயா, மறைக்காதீங்க ஐயா. லைன்ல நின்றுமா
முருகா முருகா இப்படி பாரு முருகா. கிருஷ்ணா இப்படி பாரு. அண்ணன் கையால் இளநீ கொடு 2 இளநீ. அவர் கையால் இளநீ கொடுக்க சொல்லிடுறேன். ஐயா மோரை வச்சுட்டு இளநீ கொடுங்க சார். விடாங்க சார், மோர் கொடுங்க. இளநீ கொடுங்க யாருக்காவது. இளநீ இப்படி கொடுங்க, அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க. அவ்வளோதான் கொடுங்க. கொடுங்க. இன்னும் 2 கொடுங்க, வாங்கிக்க. இப்படி திருப்புங்க, அப்படியே கொடுங்க. இளநீ கொடுங்க ஒரு 4 பேருக்கு. சரி தெரியுது. உள்ள போயிடலாம், உள்ள போயிடலாம், உள்ள போயிடலாம், உள்ள 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 போயிடலாம். உள்ள போ சத்தம் போட. இப்படி வா புகழ புகழ மறைக்காத, அப்படியே மறைக்காதா. அப்படியே ஊத்துங்க ஊத்துங்க. அண்ணா மூர்த்தி அண்ணா அப்படி உள்ள போனா. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சார்பில் மாணவர்களுக்கு நேர்மை பழக்கம் வளர்க்கும் நோக்கில் செயல்படுத்தப்படும் ஹானஸ்ட் ஸ்டோர் திட்டத்தின் 37வது அங்காடி திறந்து வைக்கப்பட்டது. முதலில் நகர்ப்புற பள்ளிகளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது கிராமப்புறங்களில் பயிலும் மாணவர்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாணவர்கள் சிறுவயதிலேயே நேர்மை மற்றும் பொறுப்பு வளர்க்கும் வகையில் இதுவரை 37 பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் 9 கிராமப்புற பள்ளிகளிலும் 1 நகர்ப்புற பள்ளியிலும் சேர்த்து மொத்தம் 10 பள்ளிகளில் புதிய ஹானஸ்ட் ஸ்டோர் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் சேதராப்பேட் சர்தார் வல்லபாய் பட்டேல் தொடக்கப்பள்ளி, கரசூர் பகத்சிங் தொடக்கப்பள்ளி, சேந்தநத்தம் அரசு தொடக்கப்பள்ளி, அகரம் அரசு தொடக்கப்பள்ளி, பொறையூர்பேட் அரசு தொடக்கப்பள்ளி, ராமநாதபுரம் அரசு தொடக்கப்பள்ளி, தொண்டமாநத்தம் அடல் பிஹாரி வாஜ்பாய் தொடக்கப்பள்ளி, துத்திப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி, தேத்தாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உழந்தைக்கீரப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் நேர்மை அங்காடிகள் தொடங்கி மாணவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த ஹானஸ்ட் ஸ்டோரில் மாணவர்களுக்கு தேவையான பேனா, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், ஸ்கெட்ச், மேப், கலர் பென்சில் போன்ற கல்வி உபகரணங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் தங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு அதற்கான பணத்தை அங்கு வைக்கப்பட்டுள்ள உண்டியலில் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி உறுப்பினர்களின் நன்கொடையின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் கிளப் தலைவர் பாக்யராஜ், முன்னாள் தலைவர் சந்திரகலா, உறுப்பினர்கள் ரொட்டேரியன் கார்த்திக் மற்றும் மஞ்சு பாக்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நேர்மை அங்காடியின் நோக்கம் குறித்து விளக்கம் அளித்து சிறப்புரையாற்றினர். இதன் மூலம் மொத்தம் 37 பள்ளிகளில் ஹானஸ்ட் ஸ்டோர் தொடங்கி அந்தந்த பள்ளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் மின் உரிமம் வழங்க வேண்டும். மின்துறையில் புதிய மின் இணைப்பு மற்றும் பெயர் மாற்றம் செய்யும் பணிகளுக்கு கையூட்டு இல்லாமல் நேர்மையான முறையில் செய்து கொடுக்க வேண்டும். நவீன மின் மீட்டர்கள் குறித்து பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதுடன் மீட்டர் இலவசமாக பொருத்தப்படுகிறதா அல்லது பணம் வசூலிக்கப்படுமா என்பதை விளக்க வேண்டும் என்பன போன்ற 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை தலைமை அலுவலகம் எதிரே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் பாலகுரு தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட தனியார் மின் பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குணசேகரன், நடராஜன், சீனிவாசன், சஞ்சய், சந்திரசேகர், தீனதயாளன், ஜெயசங்கர், இளங்கோ, ஜோதி பாசு மற்றும் ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன், ராமலிங்கம், செம்மநேரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தனியார் மின் பணியாளர்கள் வயிற்றில் அடிக்காது. மின் பணியாளர்கள் ஒற்றுமை ஓங்குக. வேண்டும் வேண்டும் மின் உரிமம் வேண்டும். நிறைவேற்று நிறைவேற்று கோரிக்கைகளை நிறைவேற்று. நியாயமானது நியாயமானது எங்கள் கோரிக்கை நியாயமானது. மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஆனந்தா நகரின் ராஜகணபதி வீதிக்கு சுமார் 5 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும்
சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அப்பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், பொறியாளர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அஜீஸ் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு அலுவலகத்தில் இடதுசாரி கட்சிகள், விசிக மற்றும் மனித உரிமை, சமூக ஜனநாயக அமைப்புகள் கலந்து கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி கட்சியில் கடந்த சில ஆண்டுகளாக போலி மருந்து உற்பத்தி மற்றும் விற்பனை நடைபெற்று வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தான நிலையை உருவாகியுள்ளதாகவும் அரசு நிர்வாக பொறுப்பை சரியாக மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட 28 குற்றவாளிகள் குறுகிய காலத்திலேயே ஜாமீனில் வெளியே வந்தது குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதை காரணம் காட்டி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த 4 முக்கிய வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் போலி மருந்து வழக்கின் முக்கிய குற்றவாளி அளித்த வாக்குமூலத்தின் பல அரசியல் தொடர்புகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அது குறித்த விவரங்களை அரசு வெளியிட வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலி மருந்து ஊழலை கண்டித்தும் உயர்மட்ட விசாரணை கோரியும் வரும் 23 மார்ச் 2026 அன்று புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. இக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலர் ராமச்சந்திரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள் ராஜாங்கம் சீனிவாசன், கொளஞ்சியப்பன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தினேஷ் பொன்னையா, வா சுப்பையா, விசிக அமைப்பாளர் அரிமா தமிழன், ஆதவன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பாலசுப்ரமணியன், விஜயா மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் களம் அழகர், மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், பி போல்ட் அமைப்பு பஷீர் அகமது, மனித உரிமைகள் நுகர்வோர் கூட்டமைப்பு முருகானந்தம் ஆகியோர் பங்கேற்றனர். காரைக்காலில் முன்னாள் மேயர் செவாலியர் பக்கிரிசாமி பிள்ளைக்கு 1956ஆம் ஆண்டு ஜவஹர் நற்பணி மன்றம் சார்பில் காரைக்கால் நகராட்சி திருமண மண்டப வாயிலில் சிலை நிறுவப்பட்டிருந்தது. அப்போது சிலை அமைத்த ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பெயரில் கல்வெட்டும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பக்கிரிசாமி பிள்ளை சிலை அருகே பூங்கா அமைத்து தருவதாக கூறி சிலையை சுற்றி சில பணிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்கனவே இருந்த கல்வெட்டை அகற்றி தனது பெயரில் புதிய கல்வெட்டு வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்து புதிதாக வைக்கப்பட்ட கல்வெட்டை அகற்றி பழைய கல்வெட்டு மீண்டும் நிறுவ வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கையை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 1956ஆம் ஆண்டு சிலையை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டு மீண்டும் அங்கு நிறுவப்பட்டது. இதனை வரவேற்று பாஜக சார்பில் முன்னாள் மேயர் பக்கிரிசாமி பிள்ளை சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பட்டாசு வெடித்து இனிப்புகளும் வழங்கியும் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட பாஜகவினரும் இந்து முன்னணியினரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா பாலின சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் அகிலா தமிழ்தாய் தலைமை தாங்கினார். தமிழ்துறை தலைவர் முனைவர் சுந்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூகத்தில் பெண்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு உரைகள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் முதல்வர் அகிலா தமிழ்தாய் பேசுகையில், கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும், பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவது அனைவரின் கடமை எனவும் கூறினார். தொடர்ந்து மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுனிதா ராணி நன்றி கூறினார். மேலும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அன்னை கலைக்கூடம் மற்றும் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய பள்ளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டிகளின் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா புதுவை தமிழ் சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக யாத்ரா கலை பண்பாட்டு நிறுவனம் மாணவர்கள் வழங்கிய பரதநாட்டியம் மற்றும் பறை இசை நடனம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலைமாமணி ராமதாசு காந்தி, அப்துல் ஹமீது,
ரவி ஜெகதீசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அன்னை கல்வி நிறுவனர் கவிதா முருகவேல் தலைமை தாங்கினார். ஓவியர் முனுசாமி முன்னிலை வகித்தார். சீனியர், ஜூனியர் என்று இரு பிரிவுகளாக அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சீனியர் பிரிவுக்கு முதல் பரிசு 10,000, இரண்டாம் பரிசு 5,000, மூன்றாம் பரிசு 3,000, ஆறுதல் பரிசு தலா 1,000 என்று 5 பேருக்கு, ஜூனியர் பிரிவில் முதல் பரிசு 7,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 4,000, மூன்றாம் பரிசு 2,000, ஆறுதல் பரிசுகள் 1,000 தலா 1,000 என்று 5 பேருக்கும் ரொக்கப் பரிசாக வழங்கப்பட்டது. ஓவியப் போட்டியில் பங்கு பெற்ற 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாராட்டுகளும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு என புரளியை அடுத்து நள்ளிரவிலிருந்து பொதுமக்கள் புதுச்சேரி, வில்லியனூர், அரியூர், திருவண்டார்கோவில், திருபுவனை, பாகூர் என பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் குவியத் தொடங்கினர். இதில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களிடம் கூறியதாவது: இதுவரையில் மத்திய, மாநில அரசுகள் பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற தகவலை அறிவிக்கவில்லை எனவும், எங்கோ சிலர் பரப்பிவிட்ட புரளியை பொதுமக்கள் பின்பற்றி வருகின்றனர். இதனால் இரவு முழுவதும் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பெட்ரோல் கேட்டு வருகின்றனர். தட்டுப்பாடு என்று இருக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட அளவு மட்டுமே பெட்ரோல் வழங்க முடியும். ஆனால் தற்போது அவர்கள் விரும்பும் வகையில் 10 லிட்டர், 50 லிட்டர், 100 லிட்டர் உட்பட பெட்ரோல், டீசல் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகையால் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு என்பது புரளியே என தெரிவித்துக் கொண்டனர். சமூக வலைதளங்களில் தவறான முறையில் பயன்படுத்தும் சமூக விரோதிகளை, இதுபோன்ற நிகழ்ச்சிகளை மத்திய அரசு கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி மின்துறையில் பல மாதங்களாக கிடப்பில் உள்ள கட்டுமான உதவியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பணிகளை ஒருங்கிணைக்கும் கோப்பின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதவியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நலசங்கத்தின் அமைப்பு செயலாளர் ரவி தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். மின்துறை ஐடிஐ நலச்சங்கத்தின் போராட்டம் மின்துறை நிர்வாகமே வழங்கிவிட. புதுச்சேரி அழகு கலை சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு முன்னதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் ராணுவ படைகளால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் ஈரான் நாட்டு பள்ளி குழந்தைகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களுக்கு சங்கத்தின் சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜானகி செல்வமணி தலைமை தாங்கினார். போர்களின் தன்மையும் பெண்களும் குழந்தைகளும் என்ற தலைப்பில் புதுச்சேரி தொழிற்சங்க மையத்தின் தலைவரும் புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான பிரபுராஜ் கருத்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் மகேஸ்வரி, புவனேஸ்வரி, புனிதா, ஜெயந்தி, மலர், இந்திரா, உமா, ஜெயப்பிரியா, காமினி, சுகந்தி ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சங்க உறுப்பினர்கள் கவிதை, ஓவியம், நடனம் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தொழிற்சங்க மையத்துடன் இணைக்கப்பட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
நிறைவாக சங்கத்தின் பொருளாளர் ராஜலட்சுமி நன்றி கூறினார். பிரான்சில் செயல்பட்டு வரும் பிரான்ஸ் புதுவை எம்ஜிஆர் பேரவை தலைவர் முருக பத்மநாபன் தாம் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்ததாக வெளியான தகவலை வன்மையாக மறுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியிலிருந்து பிரான்சுக்கு வருகை தரும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தமிழர் மரபுப்படி பாரிஸ் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்பது எங்களது நீண்ட நாள் வழக்கம். அதன்படி சமீபத்தில் பிரான்சுக்கு வருகை தந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை மரியாதை நிமித்தமாக பாரிஸ் விமான நிலையத்தில் சென்று வரவேற்றோம். ஆனால் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியின் புகைப்படங்கள் வெளியிட்டு நான் மற்றும் நண்பர் பச்சையப்பன் உள்ளிட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்து விட்டதாக தவறான தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளன. இது முற்றிலும் தவறான தகவல் என்பதையும் தாம் அந்த கட்சியில் இணையவில்லை என்பதையும் வன்மையாக மறுப்பதாக அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்று வரும் தெருமுனை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் சாதனை விளக்க பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகர் பகுதியில் உள்ள கிளை எண் 11 நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கினார். மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கனகராஜன், வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வ கணபதி, திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரீசன், மாநில மகளிர் அணி செயலாளர் மகாலட்சுமி, மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அத்துடன் தொகுதி துணைத் தலைவர்கள், தமிழரசன் சுப்பிரமணி, தொகுதி பொதுச் செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பின் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கணினி அறிவியல் துறையின் சார்பில் சினேரா மாணவர் சங்கம் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளாளரும் சாம்பால் கல்விக் குழுமத்தின் மேலாண் இயக்குனர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். சாம்பால் கல்விக் குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் சுரேஷ் ஜோசப் கலந்து கொண்டு மாணவர் சங்கத்தை துவக்கி வைத்தார். நிறைவாக கணினி அறிவியல் துறையின் தலைவர் பேராசிரியர் பிரபா சங்கர் நன்றி உரை வழங்கினார். கணினி அறிவியல் துறையின் பேராசிரியர்கள் சுதர்சனன், சுந்தரேஸ்வரன், ஜோசப், டெசி, லலிதா மற்றும் மாணவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்தும் போதைப்பொருள் விற்பனை, கொலை, கொள்ளை மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியும் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், முன்னாள் ஐஜி சந்திரன், வழக்கறிஞர் சசிபாலன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அரசை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். புதுச்சேரி தேர்தல் வாக்குறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.